இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, இந்த 2 ஜாதகத்தையும் பார்த்து ஒரு நல்ல நாள் சரிங்கம்மா, குறிச்சிடலாம். சாமி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேக்குறேன்னா, ஏற்கனவே உப்பு கூட மாத்தும் போது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. உப்பு கூட கொட்டி போச்சு. அதே மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கும் போதும் திருவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் நாள் குறிக்கிறதுக்காக காஞ்சனா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. சாமி, இந்த கல்யாணம் எங்க குடும்பத்துல நடக்கிற ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். அது எந்த சிக்கலும் இல்லாம நடக்கணும். கல்யாணம்னா சின்ன சின்ன தடைகள் வரதா செய்யும். அதுக்கு பரிகாரம் பண்ணா சரியாயிடும். இவங்க 2 பேர் கல்யாணமும் நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சா நல்லது. என்னன்னு சொல்லுங்க சாமி, எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாம். சொல்றேங்க ஐயா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி பரம்பரையா செய்யற வழக்கம் இருந்து அதை பண்ணாம விட்டுருக்கீங்களா? பொதுவா கல்யாணத்தன்னைக்கு எங்க குடும்பத்தோட பரம்பரை வைர வேலை வச்சு சாமி கும்பிட்டு அந்த வேலுக்கு முன்னாடி தான் தாலி கட்டுவோம். அத பத்தி ஏதாவது கேக்குறீங்களா சாமி? அந்த வைர வேலை உங்க பேரை நிச்சயதார்த்த தண்ணிக்க வச்சு கும்பிட்டீங்களா? இல்ல சாமி, வழக்கமா கல்யாணத்தன்னைக்கு தான் வச்சு கும்பிடுவோம். இல்லம்மா, நிச்சயதார்த்த அன்னைக்கு அந்த வேலை பூஜை செஞ்சு சாமி கும்பிட்டு இருக்கணும். இனிமே உங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் நடந்தாலும் சரி, கல்யாணம் நடந்தாலும் சரி, வைர வேலை வச்சு கும்பிடணும். அந்த வைர வேல் உங்க வீட்டுக்கு அரணா இருந்து உங்களை பாதுகாக்கும். சரிங்க சாமி.